வணக்கம். நாம் இன்று சிரஞ்சீவியான அஸ்வத்தாமனை பற்றி பார்க்க போகிறோம். சிரஞ்சீவி அப்படின்னா மரணமில்லாதவன், அழிவில்லாதவன் என்று பொருள். மகாபாரதத்தில் மிகவும் பலம் பொருந்தியவர்களில் இவனும் ஒருவன். இவன் பரத்வாஜ ரிஷியின் மகன் துரோணருக்கும் கிருபாச்சாரியாரின் தங்கையான கிருபிக்கும் மகனாக பிறந்தவர். துரோணர் மற்றும் கிருபிக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பேர் கிட்டவில்லை. அதனால் மனம் வருந்திய துரோணர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். துரோணரின் தவத்தினை மெச்சிய சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன் துரோணா, என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். துரோணரும் தனக்கு சிரஞ்சீவியாக வாழும் மகன் பிறக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார். அதனை கேட்ட சிவபெருமானும் நீ கேட்ட வரத்தினை தந்தேன், பெற்றுக்கொள் என்று கூறி மறைந்தார். சிவபெருமான் கொடுத்த வரத்தின்படி அவருக்கு ஆண் மகவு கிட்டியது. குழந்தை பிறந்தவுடன் அதன் அழுகுரலாக குதிரை கனைக்கும்படியான சப்தம் வெளிவரவே அக்குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டினர். அஸ்வ என்றால் குதிரை, தாம என்றால் குரல் அல்லது ஒலி என்ற பொருள் வரும், அதாவது குதிரையின் குரல். எனவே அவருக்கு இப்பெயர் வர காரணமாகும். அவர் பிறக்கும் போது பிரிங்கி என்று சொல்லப்படும் மணியுடனே பிறந்தார். இந்த மணி அவரிடம் இருக்கும் வரை தேவர், அசுரர், மனிதர், ரிஷி, மிருகங்கள் போன்ற எந்த உயிரினமோ அல்லது எந்த விதமான திவ்ய அஸ்திரமோ அவரை ஒன்றும் செய்ய இயலாது, அதாவது கொல்ல இயலாது என்பதாகும். தொடர்.